வணக்கம். இன்னைக்கு நாம வெறும் எக்ஸாம்ஸ பத்தி மட்டும் பேச போறதில்ல. அதுக்கும் மேல உங்க பிரகாசமான எதிர்காலத்துக்கான ஒரு ஏவுதளம், அதாவது ஒரு லான்ச் பேட் பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, EHF ஒலிம்பியாட்ஸ். வாங்க, இந்த உலகத்துக்குள்ள நாம இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் விண்வெளிக்கு போன முதல் இந்தியரான ராகேஷ் சர்மா சொன்ன இந்த வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, இது வெறும் பரீட்சை இல்ல, மிகப்பெரிய சாதனைகளுக்கான ஒரு பாதைன்னு அவர் சொல்றாரு. நீங்க கூட விண்வெளிக்கு போகணும்னு கனவு கண்டா அதுக்கான முதல் படியா இந்த ஒலிம்பியாட்ஸ் இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய கனவு எப்படி நிஜமாகும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு இதோ ஒரு சூப்பரான உதாரணம். இந்த மாணவரோட அனுபவத்தை பாருங்க. ஒலிம்பியாட்ல கலந்துக்கிட்டு அகில இந்திய அளவுல 49வது ரேங்க் வாங்கினதுனால இன்னைக்கு IIM லக்னோ மாதிரி ஒரு டாப் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறாரு. இது எவ்ளோ பெரிய வாய்ப்புன்னு இது தெளிவா காட்டுது. அப்போ இந்த எஜுஹீல் ஃபவுண்டேஷன், அதாவது EHF ஒலிம்பியாட்ஸ்னா அப்படின்னா என்ன? அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான நம்ப முடியாத வாய்ப்புகளை கொடுக்குது? வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா EHFங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் NGO. இவங்களோட வேலையே ஸ்கூல் படிக்கிற டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது தான். பெரிய பெரிய கல்வியாளர்கள், கார்ப்பரேட் தலைவர்கள்னு எல்லாரும் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இதோட நம்பகத்தன்மை பத்தி எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த நம்பர் பாருங்களேன், 9 லட்சம். அடேங்கப்பா, வருஷத்துக்கு 9 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இதுல கலந்துக்கறாங்க. இதுவே போதும் இந்த ஒலிம்பியாட்ஸ் இந்தியா முழுக்க எவ்ளோ ஃபேமஸ்னு சொல்றதுக்கு. அடுத்து 6000த்துக்கும் அதிகமான ஸ்கூல்ஸ். இந்தியால மூலை முடுக்குல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சமமான சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்ளோ பெரிய நெட்வொர்க். அது மட்டுமல்ல, 2.5 லட்சம் டீச்சர்ஸ். யோசிச்சு பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தங்களை தயார்படுத்திக்கவும் அவங்க சந்தேகங்களை தீர்த்துக்கவும் இவ்ளோ பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? எந்த ஃபீல்டுல நீங்க கலக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்களுக்காக இங்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சயின்ஸ் மேல தீராத காதல் இருக்கா? அப்போ உங்களுக்கானதுதான் நேஷனல் இன்டராக்டிவ் சயின்ஸ் ஒலிம்பியாட். உங்க அறிவை டெஸ்ட் பண்ண இது ஒரு சரியான இடம். இல்ல டெக்னாலஜி தான் உங்க உலகமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஆர்வம் இருக்கா? வேகமா வளர்ந்து வர இந்த துறையில உங்க திறமைய காட்ட ஒரு சூப்பர் பாதை இருக்கு. ஸ்பேஸ், விண்வெளி பத்தின கனவுகளா? விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு பெரிய ஆளா வரணுமா? அப்போ நேஷனல் ஸ்பேஸ் சயின்ஸ் ஒலிம்பியாட் உங்க கனவுகளுக்கு சிறகு கொடுக்கும். இல்ல, பொருளாதாரம், ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசையா? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சேர்ந்து EHF நடத்துற ஸ்பெஷல் ஒலிம்பியாட் இருக்கு. ஃபினான்ஸ் உலகத்தை புரிஞ்சுக்க இது ஒரு கோல்டன் சான்ஸ். இங்க பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், பயோடெக், சைபர் செக்யூரிட்டி, ஈவன் ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஃபைனான்ஸ்னு எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும். உங்க பேஷனுக்கு இங்க கண்டிப்பா ஒரு ஒலிம்பியாட் இருக்கு. உங்க டேலண்ட்டுக்கு ஏத்த பாதையை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகே, இதுல எப்படி கலந்துக்கிறது? ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாங்க அந்த ப்ராசஸை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. யார் வேணும்னாலும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு பயணம் தான். மொத்தமே 3 ஸ்டெப்பு தான். முதல்ல உங்க ஸ்கூல்ல நடக்கிற காம்படிஷன். அதுல ஜெயிச்சா அடுத்தது ஆன்லைன்ல நேஷனல் லெவல் எக்ஸாம். ஃபைனலா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க டேலண்ட்டை உலகத்துக்கே காட்டலாம். சரி, இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன கிடைக்கும்? இது வெறும் மார்க்ஸ் பத்தின விஷயம் கிடையாது. உங்க ஃபியூச்சருக்கே ரொம்ப முக்கியமான உண்மையான ரிவார்ட்ஸ பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுல வெற்றிகரமா பங்கேற்கிற 100% ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. இது உங்க காலேஜ் அட்மிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 3ல ஒருத்தருக்கு மெடல்ஸ், டாப் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு சான்ஸே இல்ல. வெறும் சர்டிஃபிகேட் மெடல் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த ஸ்டூடெண்ட் சொல்றத கேளுங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே நேர்ல போய் பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. யோசிச்சு பாருங்க, இன்டர்நேஷனல் ட்ரைனிங் மூலமா குளோபல் எக்ஸ்போஷர், IIT டெல்லி சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து ஆன்லைன் மென்டரிங், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விசிட், நேஷனல் ஒர்க் ஷாப்ஸ்னு இது ஒரு சாதாரண எக்ஸாம்க்கும் மேல உங்க லைஃபையே மாத்தக்கூடிய அனுபவங்களை கொடுக்குது. சரி, இவ்ளோ கேட்டாச்சு. உங்க பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த டேட்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் ஒலிம்பியாட் நவம்பர் 13 இல்லனா டிசம்பர் 19ஆம் தேதி நடக்குது. மேத்ஸ் ஒலிம்பியாட் நவம்பர் 21 இல்லனா டிசம்பர் 17. உங்களுக்கு பிடிச்ச ஒலிம்பியாடுக்கு ரெடி ஆகுறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். உங்க ஃபியூச்சரை நீங்களே உருவாக்க நீங்க ரெடியா? இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க பெரிய கனவுகளை நோக்கிய ஒரு முக்கியமான படியா இது அமையும்.
இனிமேலும் லேட் பண்ணாதீங்க, உடனே ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயங்காம